நண்பர்களே, இன்னைக்கு தக்காளி சாதம் செய்வோமா? அடுப்பில் குக்கர் வச்சாச்சு, சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம், சரிங்களா? எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீல சைஸில் வெட்டிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சா கூட வெட்டிக்கலாம், அது உங்களோட டேஸ்ட். அது கூட ஒரு 3-4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நமக்கு காரம் கம்மியாக வேணுன்றனால 3 தான் போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வரணும். அப்போ தான் நமக்கு அந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு கிடைக்கும். சில பேர் டைம் ஆயிடுச்சு, அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை வதங்கவே விடுறதில்ல. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வாடை வரும். அது உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறிடும், அந்த ஸ்மெல்லும் ஒரு மாதிரிக்கு வரும். நமக்கு அது மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கட்டும், பொன்னிறமாக செவக்கட்டும். அப்போ தான் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சாஃப்டாக ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3ஐயும் சம பங்கு மொத்தமாக சேர்த்து ஒரு கைப்பிடி இருந்தால் போதும், சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அது கூட கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் உதாரணமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பச்சை வாடை கொஞ்சம் வரும், அது போகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டுங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்கு நாங்கள் மீல் மேக்கர் சேர்ப்போம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் மாலை போட்டிருக்கறனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் பசங்க அந்த மீல் மேக்கரை ஒரு சிக்கன் மட்டன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் மீல் மேக்கர் சேர்த்து பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா மீல் மேக்கர் போட்டுக்கிறோங்க, இல்லைன்னா வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டால் போதும்.